ஓகேவா? ஒரு கிளாரிட்டி இருக்கா? இப்ப நம்ம வந்து பார்டர்ஸ் பண்ண போறோம், ஃபில்லிங்ஸ் பண்ண போறோம். ஃபில்லிங்ஸ்னா என்ன? ஃபில்லிங்னா மல்டிபிள் ஃபில்லிங் இருக்கு, சிங்கிள் ஃபில்லிங் இருக்கு. சோ ஒரே ஒரு ஃபில்லிங் இப்ப ஸ்வர்ல் வித் ஹம்ஸ்ன்றது ஒரு ஃபில்லிங்னா நம்ம அந்த ஸ்பேஸ் என்டையர் இந்த 100%மே நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்வர்ல் வித் ஹம்ஸ் வச்சு ஃபில் பண்ணா அது ஃபில்லிங். ஓகேவா? அதுலயே மல்டிபிள் ஃபில்லிங்கும் இருக்கு. மல்டிபிள் ஃபில்லிங்னா என்னது? ஸ்வர்ல் வித் ஹம்ஸ், திக் ஹம்ஸ் ஹைலைட் பண்றோம். ஓகேவா? இதுக்கு மேல அப்படியே வேற வேற டிசைன் பண்ணீங்கன்னா அது மல்டிபிள் ஃபில்லிங். ஆனா இதையே ஸ்வர்ல் வித் ஹம்ஸ், திக் ஹம்ஸ் ஒரு சிங்கிள் ஃபில்லிங்கே திருப்பியும் ரிப்பீட் பண்ணீங்கன்னா அதுவும் சிங்கிள் ஃபில்லிங் தான். டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? நிறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் படிக்க போறோம். அதை எது கூட காம்பினேஷன் பண்ண இப்ப பார்டர்ஸ்லயே இது ஒரு பார்டர் இருக்கு. இங்க திக் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இங்க வந்து தின் ஒர்க்கான பார்டர் பண்ணாதான் நல்லா இருக்கும். திக்கான பார்டர் செலக்ட் பண்ணிட்டு இங்க நீங்க நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணீங்க எப்படி இருக்கும்? அப்போ அங்க பார்டர் தான் பண்ண போறோம், பட் ஸ்டில் எந்த பார்டரை யூஸ் பண்ண போறோம்ன்றதும் விஷயம் தானே. டிசைனர்னா நீங்க எதை சூஸ் பண்ணி போறீங்க, எதை எது கூட சேர்க்க போறீங்கன்றதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். பார்ட்டிஷன் இருக்கு இல்லையா? இந்த பார்ட்டிஷன்ஸ்ல நம்ம ஒரு எலிமெண்ட் எடுத்து போய் ஃபில் பண்ண போறோம்னா அது ஃபில்லிங்ஸ். செக்ஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அது கிரிட்ஸ். ஓகேவா? சோ பார்டர் சைஸ் எப்படி இருக்கணும்னா ரொம்ப குட்டியா இருக்கும். சோ குட்டியான சைஸ்ல வரையறீங்கன்னா அது பார்டர்ஸ். அது வந்து எப்படி இருக்கலாம்? ஹரிசாண்டலா இருக்கலாம், வெர்டிகலா இருக்கலாம், கர்வ்ல இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம வந்து பார்டர்ஸ் பார்க்கலாம்.